மக்களே வணக்கம் நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பன்னீர் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு பன்னீரை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தயிர் விட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இது சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷன். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாச்சு. நம்ம பாஸ்மதி ரைஸு ஒரு 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் நான். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி மேரினேட் ஆகி ஊறின்னு இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 to 10 மினிட்ஸாக ஊறின்னு இருக்கு. 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ரைஸை நம்ம ஒரு 80% குக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விடுறேன், ஹோல் ஸ்பைசஸ், தண்ணி கொதிக்க போகிறது. இந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டு விடலாம். இது ஒரு 80% குக் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரே ஒரு உப்பு போடலாம். கொஞ்சமாக நான் பிளாக் சால்ட் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 80% குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே சைடில் இந்த பன்னீர் மேரினேட் பண்ணணும் இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சைடில் ஒரு கடாய் வச்சுருந்தாச்சு, எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாக எடுத்து இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டுப்பா, அதனால் கணச்சிண்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தொண்டையை அடைக்கிறது. ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம், இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸையும் வடிகட்டி வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஷாஜீரா வெடிக்கிறது, பூண்டு, ஒரு 3 வெங்காயம். வெங்காயத்தை நல்லா சிகப்பாக வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி போட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெங்காயம் சிகப்பாகட்டும். ஒரு 5-6 முந்திரி பருப்பு. கேஷ்யூ உங்கள் ஆப்ஷன், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இன்னும் வெங்காயத்தை நல்லா வெங்காயம் சிகப்பாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மேலாக கொஞ்சம் போடுவோம். இப்போ ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேட் பண்ண வச்சுருந்த அந்த விழுத கிரேவியை அதில் விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு இதில் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நைஸ் அரோமாப்பா,
சக்கத்தாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பன்னீர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து கொஞ்சமாக ஒரு இந்த ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், 2 கரண்டியில் இதை போட்டுட்டு சாதத்தையும் நம்ம வந்து போடுவோம். சாதம் பாருங்க, நல்லா சாதம் வந்து வடிகட்டி வச்சுட்டாச்சு. இதுக்கு வந்து சாதத்தையும் நம்ம வந்து அப்படியே மேலாக போடுவோம். இப்போ இந்த பிரியாணி, இந்த பன்னீர் திருப்பி எல்லாத்தையும் போட்டுருவோம். திருப்பி இந்த ரைஸ், இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மேலே போடுவோம். திருப்பி இந்த ரைஸை போடுவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சமாக இந்த பேனில் தண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா சூப்பராக அப்படி வச்சு தம் பண்ணிடலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. மேலாக கொத்தமல்லி, பேப்பர் மேலே மூடி தம் பண்ணியாச்சு. சிம்மில் தான் இருக்குது. ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். தம் ஆகுனா சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி. ஒரு 5 minutes to 10 minutes கழித்து பார்க்கலாம். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 5 to 10 minutes ஆயாச்சு. எப்படி இருக்குது பார்ப்போமா? சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இது கலர்றதுக்கே மனசு வரல. அடிபொலியான சூப்பர் ரெசிபிப்பா. அப்படி நைஸ் அரோமா. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். வரையிருங்க, லெமன் புழியிறேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம் கலரில். அடிபொலி. இதுக்கு வந்து நல்லா குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா. சூப்பராக ரெடியாக எடுத்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பன்னீர் பிரியாணியை ட்ரை பண்ணுங்க. போஜனமுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.